பெயர் இடம்பெற்றிருந்தது. இதனை பார்த்து அவர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அப்போ இந்த 14 பேர் அதிர்ச்சியை கொடுத்தியாங்க 90 வயசுக்கு மேலே ஆளுப்பா போய் சேர்ந்துடாம இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தான் சொல்லி உள்ள வைக்க வேண்டியது வரும். இவரே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இதற்கு அவர் கொடுத்து கூறுங்க. நான் சொல்றது ஆதாரபூர்வமான செய்தி படத்தோட. இதுக்கு வேற வெக்கம் கேட்டது 14 எம்எல்ஏ. இதில் பாஜக பொய்ப்பட்டியல் கொடுத்துருக்கு. அப்போ இந்த 14 பேருமே ஆறுன்னு பார்க்கணும். இந்த 14 பேரும் பேட்டி கொடுக்க சொல்லுவார் அண்ணா, நம்மளை பேட்டி வைக்க தயாரா? ஏன்னா 14 பேரில் ஒருத்தர் சொல்லிட்டார் இன்னைக்கு. இப்போ மானியம் கொடுத்தோம்ன்ற கேஸுக்கு எவனுக்கு வந்து ஏறல. யாராவது எனக்கு வந்து ஏறுக்குன்னு சொல்லுங்க. வங்கியில் ஏமாற்று வேலை, மோடி மஸ்தான் வேலையை இன்றைக்கு இந்த மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. தயாநிதி மாறன் நேற்று பேசியது இந்தியாவே அதிர்ந்திருக்கிறது. ஓய்வூதியர் சங்கம் நடத்தலாம். என்ன சார் சொல்றீங்க? ஓய்வூதியர் சங்கம் நடத்தக்கூடியவங்களை கூட்டு போய் அதில் ஒருத்தர் இன்னைக்கு சொல்லிட்டாரு, நம்ம ராசிபுரம் கருப்புசாமி என் பேரெல்லாம் பொய்யா சொல்லிட்டாங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாரு. ஏன்டா இந்த வேலை கேவலப்பட்ட வேலை? யாராவது ஒருத்தர் ஓடுறவனை கூட்டு போயிருக்கீங்களா, நடக்கிறவனை கூட்டு போயிருக்கீங்களா, தூக்கிட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஒத்துக்கிற அவர் வெள்ளச்சாதமே இல்லைன்ற ஒரு படத்தில் சொல்ற மாதிரி உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா குஜராத்துக்கு வந்தா புயல் வெள்ளம், பீகாருக்கு வந்தா புயல் வெள்ளம், உத்தரப்பிரதேச புயல் வெள்ளம் நிவாரண நிதி கொடுக்குறீங்க. நேற்று தயாநிதி மாறன் சொல்லுவாங்கல்ல, சிங்கத்தின் குகைக்குள் சென்று சிங்கத்தின் பிடரியை உலுக்கியது போன்று, அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்தில் நீங்கள் மெஜாரிட்டி இருக்கிறதுலே வந்து இப்படி வேணா கேட்கவா, உன் தகப்பனார் வீட்டு சொத்தான்னு கேட்கவா? அப்படி கேட்கலாமா சார்? அப்புறம் நான் உணவு பாசர் அதான் அவால் பாசர் கேட்குறியா? சார் வணக்கம். வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னாக்க பாராளுமன்றமே ஒரு என்ன சொல்கிறது, குறிப்பாக தமிழ் எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் முழுக்கவே கடுமையான சர்ச்சைக்குரிய பேச்சு பேசியிருக்காங்க. குறிப்பாக ஒரு நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த உதயநிதி பேசினதே அப்படியே திரும்ப ரிட்டர்ன் பேசுனதாலாம் ஒரு வாக்குவாதமாக இருக்கிறது, ஒரு கலவரமாகி கொண்டிருக்கிறது. அதே போல் தொடர்ந்து அடுத்தடுத்து பேசக்கூடிய எல்லா தமிழ் எம்பிக்களுமே அப்படி பேசுகிறாங்கல்ல, அது சரியா முறையா எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல் நீங்கள் நெறியாளர் கேட்கும்போது திமுக எம்பிக்கள் சர்ச்சைன்றீங்க. கேட்குற முறையே வந்து திமுக எம்பிக்கள் சர்ச்சை பண்ணுறாங்களா, பாஜக அமைச்சர்கள் சர்ச்சை பண்ணுறாங்க? நெறியாளர் புரிஞ்சு அந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும் எங்ககிட்ட. ஏன்னு கேட்டால் ஊடகங்களில் பத்திரிகையில் பார்த்தா திமுக ஏதோ பெரிய சண்டீர்த்தனம் பண்ணுற மாதிரி கொண்டு வரக்கூடாது. இது தினமலம் போன்ற பத்திரிகைகள் கொண்டு வரலாம். நீங்களாம் மாறுது இல்லையா? பேசும் பொருளை எப்படின்னா, நீங்கள் கேள்வி கேட்குறது நிர்மலா சீதாராமன் எடுத்து சர்ச்சை பண்ணியிருக்காரு, எல் முருகன் சர்ச்சை பண்ணுறார். திமுக எம்பிக்களை நோக்கி பாஜக அமைச்சர்கள் சர்ச்சையில் ஈடுபட்டார்களே, அப்படிதான் நீங்கள் உங்களுடைய கேள்வியை அமைச்சுக்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதாவது இந்த நாடாளுமன்றத்தில் தெளிவாக நம்முடைய தயாநிதி மாதிரி பேசுகிறாரு. இதை கேட்டதுக்கு தான் தெளிவாக பேசினார். என்ன பேசினார்? நான் உங்கள் அப்பா வீட்டு சொத்தை கேட்கல, உங்கள் ஆத்தா வீட்டு சொத்தை கேட்கல. ஆத்தா அப்பன்றது கெட்ட வார்த்தையா? தமிழில் ஆத்தா அப்பன்றது கெட்ட வார்த்தையா? நீ அதுக்கு என்ன பெரிய கொந்தளிச்ச. நேற்று தயாநிதி மாறன் சொல்லுவாங்கள்ல, சிங்கத்தின் குகைக்குள் சென்று சிங்கத்தின் பிடரியை உலுக்கியது போன்று, அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்தில் நீங்கள் மெஜாரிட்டி இருக்கிறதுலே வந்து இப்படி வேணா கேட்கவா, உன் தகப்பனார் வீட்டு சொத்தான்னு கேட்கவா? அப்படி கேட்கலாமா சார்? அப்புறம் நான் உணவு பாசர் அதான் அவால் பாசர் கேட்குறியா? உங்கள் அப்பா வீடு உங்கள் ஆத்தா வீடு எங்கள் தலித்து கிராமத்தில் நாங்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவே பயன்படுத்தக்கூடிய தமிழ் வார்த்தை. அவால் வார்த்தை அக்கரகார வார்த்தையில் கேட்கவும் தோப்பனார் கேட்டார்ல, அதான் சிங்கம், இதான் திராவிடம். திராவிடம் எங்கன்னு கேட்குறீங்களா சில பேர்? இதாண்டா திராவிடம். முரசொலி மாறன் பெற்ற பிள்ளை நேற்று கேட்ட கேள்வி அது மட்டும் இல்லை, புள்ளி வரமாக கேட்குறாரு. நீங்கள் நிதியமைச்சர் புள்ளி வரதுக்கு பதில் சொல்லலாம்ல? அவர் நேற்று கேட்ட கேள்வியில் தெளிவாக சொல்கிறார், தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசுக்கு வரியாக 1 ரூபாய் கொடுத்தால், நான் அண்ணாமலைன்ற லூசு பையில கேட்குறேன்,
இந்த சில லூசு திராங்க ஒன்றிய அரசு எங்களுக்கு கிழிச்சிருச்சு. என்னடா கிழிச்சிருக்குன்றத நாடாளுமன்றத்தில் மோடி உட்கார்ந்துருக்கக்கூடிய அவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தயாநிதி மாறன் கேட்ட கேள்வி நிறைய கேட்டிருக்காரு. நான் ஒரு சிலர் மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசுக்கு வரியாக ₹1 கொடுத்தால் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு திருப்பி வரும் 29 பைசா தான் தருகிறது. தினமலம் எழுத தயாரா? அண்ணாமலை சொல்ல தயாரா? அதை நேருக்கு நேராக கேட்டிருக்காரு. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கோ அவர்கள் கொடுக்கும் ₹1 வரிக்கும் ஒன்றிய அரசு திருப்பி தரும் தொகை ₹2.73. பீகாருக்கு ₹7.6 நாங்கள் கேட்பது இதான் கேட்குறோம். நேற்று நல்லா தெளிவாக கேட்டிருக்காரு. இதுக்கு நிர்மலா சீதாராமனுடைய பதில் என்ன? இல்லை, எய்ம்ஸு வெறும் கட்டடம் தான், வெறும் செங்கல் தான் வச்சுருக்க, பணம் ஒதுக்கிருக்கியா? இல்லை. அவர் கேட்குறாரு. இதே கேள்வியை பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அதான் கேட்குறாரு. உதயநிதி கேட்டால் வருத்தப்படுற. ஆனால் இதே மாதிரி மோடியோ ஒரு நாள் என்ன பேசியிருக்காரு? உங்கள் சாச்சா வீட்டு காசா என்று கேட்டார். பேசியிருக்காருல்ல. மோடி கேட்கும்போது உங்களுக்கு தான் தெரியல, கோவம் வரலையா? மோடி இதே பீகார் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது ஒன்றிய அரசு எடுத்து கேட்டதை சொல்கிறாரு. சாச்சா வீட்டு காசா என்று கேட்டார்ல. அது மாதிரி தான் நீங்கள் பார்த்தா சமூக நல திட்டங்களுக்கு 7% மானியத்தை இந்த ஒன்றிய அரசு குறைத்திருக்கிறது. சமூக நலத்திட்டங்களுக்கு நேற்று கேட்குறாரு. குறிப்பாக உணவு மானியத்துக்கு 3.3% குறைத்திருக்கிறார்கள். உர மானியத்திற்கு நீங்கள் உணவுக்கு குறைக்கிறான், உணவை தயார் பண்ணக்கூடிய உர மானியத்தை 13.2 குறைத்திருக்கிறார். ரயில்வே திட்டங்களுக்கு பணம் இல்லை, தென்னக ரயில்வே திட்டங்களுக்கு பணம் இல்லை. அப்போ என்ன ஆகுது? ஒன்றிய அரசு போட்ட நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை வஞ்சிக்கின்ற அறிக்கை தான். அவரை தொடர்ந்து அனைத்து நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தமிழில் பேசியிருக்காங்க. குறிப்பாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான பதில்களை சொல்லாமல் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை பற்றி பேசுகிறோம். மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகா என்ற குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வமாக புள்ளி விவரத்தோடு நம்முடைய தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கப்பாண்டியன், டிஆர் பாலு, ராஜா போன்றவர்கள், நம்முடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் போன்றவர்கள் தெளிவாக சொல்கிறான். எந்த வகையில் தமிழில் வஞ்சிக்கிற, மொழி ரீதியாக வஞ்சிக்கிற. போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் மாநில மொழி இல்லைன்னு சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி தான் வங்கி தேர்வாக இருந்தாலும் ரயில்வே தேர்வாக இருந்தாலும் அனைத்துலேயும் போய் அப்புறம் சண்டை போட்டு உன்னை வாங்க வேண்டியிருக்கு. அப்போ தமிழகத்தை நீ மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறன்றத புள்ளி உரத்தோட புயல் வெள்ள நிவாரண நிதிக்கு கொடுக்கல, இதுவரைக்கும் நீ கொடுக்கல. ஆனால் ஒதுக்கிட்டோம்னு சொல்லி அண்ணாமலை மாதிரியால் சொல்கிறான். எதை ஒதுக்கிறீங்க? வருடத்துக்கு ஒரு முறை ஒன்றிய அரசு பேரிடருக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை தான் ஒதுக்கியிருக்கானே தவிர அந்த 2000 கோடி அது வருடத்துக்கு ஒரு முறை ஒதுக்கக்கூடிய முறை. ஆனால் அதை தவிர்த்து தமிழகத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளச்சேதத்தை நீங்கள் ஒத்துக்கிற அவர் வெள்ளச்சேதமே இல்லைன்ற ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா குஜராத்துக்கு வந்தால் புயல் வெள்ளம், பீகாருக்கு வந்தால் புயல் வெள்ளம், உத்தரப்பிரதேச புயல் வெள்ளம் நிவாரண நிதி கொடுக்குறீங்க. இங்கே வந்தால் தக்காளியா? தயாநிதி மாதிரி அப்படி அந்த வார்த்தை கேட்குறாரு. அந்த மாதிரி ஒரு வடிவேல் சோக்கெல்லாம் அங்கே போய் பேசுறது சரியா? வடிவேல் உனக்கு புரியுற மாதிரி சொல்ல, மக்கா இருக்கீங்கள, மக்குக்கு புரியுற மாதிரி பேசணும். அதாவது நீ நாங்கள் சீரியஸாக போய் கேட்குறோம். எங்கள் மாநில மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், ஜீவாதார பிரச்சனைகள், கஷ்டப்படக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறோம். எய்ம்ஸ் நீங்கள் பார்க்க எவ்வளோ பெரிய நாடகம். மதுரையில் எய்ம்ஸ் தொடங்கும் போது தான் குஜராத்தை தொடங்கினேன், இதே போன்று வட மாநிலத்தை தொடங்கினேன். எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசு நிதியை கொடுத்துருக்க. இதுக்கு மட்டும் ஜப்பான் நாட்டில் என்னைக்கு நிதி கொடுப்பானா அன்னைக்கு தான் காட்டுவேன்னு சொல்கிறேன். ஏமாத்திர இன்னும் மோடியை ஓப்பன் பண்ண திறந்து வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் செங்கலை தவிர என்ன செஞ்சுருக்கீங்க? ஏன் நிதி ஒதுக்கலை? இதை கேள்வி கேட்டால் நீ அண்ணாமலை என்ன பண்ணுறான்? தமிழகமே திரும்பிருச்சுன்னு நேற்று ஒரு செய்தி, பெரிய நகைச்சுவை. நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா? நகைச்சுவை இதான் நகைச்சுவை. என்ன பேசும் பொருளா இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி ஒரு பெரிய ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை மாற்றலன்னு அரசியல் விமர்சனம் சொல்றாங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னாக்கா முன்னாள் எம்எல்ஏக்கு 14 பேர் சேர்ந்திருக்காங்கல்ல. அந்த 14 பேர் நீங்க பார்த்தா ஓய்வூதியர் சங்கம் நடத்தலாம். என்ன சார் சொல்றீங்க? ஓய்வூதியர் சங்கத்தை நடத்தக்கூடியவங்களை கூட்டு போய் அதில் ஒருத்தர் இன்னைக்கு சொல்லிட்டாரு, நம்ம ராசிபுரம் கருப்புசாமி என் பேரெல்லாம் பொய்யா சொல்லிட்டாங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாரு. ஏன்டா இந்த வேலை, கேவலப்பட்ட வேலை.
யாராவது ஒருத்தனை ஓடுறவனை கூட்டு போயிருக்கீங்களா, நடக்கிறவனை கூட்டு போயிருக்கீங்களா, தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு கொண்டு போய் இது பாஜக கட்சி எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான கட்சின்றத நான் அண்ணாமலைக்கு உங்கள் மூலமாக உண்மை இல்லையா போனது உண்மை. அதில் ஒருத்தர் இன்னைக்கு இல்லைன்னு எத்தனை பேர் போலன்னு தெரியல. போனவங்க யாராவது நடந்து போனாங்களா, ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போனாலும் கொண்டு போய் நீ நாளைக்கு சாக போகிறாலாம் தூக்கிட்டு போயிருக்கியப்பா. ஏப்பா இதான் பாஜக திரும்பி இருக்கு, என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் ஓடுவானா, நடப்பானா? முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்குன்றாங்களா சார்? முன்னாள் அதிமுக எம்எல்ஏ இருக்கலாம் சார். யாராவது நடக்கக்கூடியாளா, ஓடக்கூடியாளா? அவங்க யார் ஃபீல்டு இல்லையா? அப்பனா என்னைக்கு மறந்தே போட்டேன், மக்களே மறந்து போட்டி போகிற எம்எல்ஏ எங்கள் தொழில் இருந்தாராண்டு மறந்து போனோட போய் தூக்கிட்டு போய் செத்த பணத்துக்கு சமமானவங்க இவங்க அப்படியால போய் தூக்கிட்டு போய் இதை போய் பாஜக திரும்பிடுச்சின்னு ஒரு கதையை போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தமிழக மக்களை பொறுத்தளவில் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். நாடாளுமன்றத்தில் இந்த 5 ஆண்டு காலம் மோடி ஏற்கனவே 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் தமிழகத்துக்கு என்ன செஞ்சுருக்காரு, அதான் இப்போ நம்ம இது கடைசி நாடாளுமன்ற கூட்டத்தொடர். இதை நம்ம தெளிவாக கேட்குறோம். நாடாளுமன்றத்தில் தேவையில்லாத மோடி பேசுகிறாரு, நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு 10,000 பேருக்கு இந்த தொழிற்சாலை செஞ்சு கொடுத்தோம், சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை கொடுத்தோம், நாங்கள் மானியம் கொடுத்தோம்ன்ற கேஸுக்கு எவனுக்கு ஏறல. யாராவது எனக்கு ஏறுக்குன்னு சொல்லுங்க. வங்கியில் ஏமாற்று வேலை, மோடி மஸ்தான் வேலையை இன்றைக்கு இந்த மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. தயாநிதி மாறன் நேற்று பேசியது இந்தியாவே அதிர்ந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் சபை குறிப்பில் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க அளவில் நேற்று நாடாளுமன்றத்திலே தயாநிதி மாறன் உரை அமைந்திருக்கிறது. இதை திசை திருப்புவதற்காக எல்முருகன் போன்ற அரசியல் அரிச்சோடி தெரியாத எல்முருகனை வைத்து தமிழ்நாட்டில் பண்ணலான்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் நடக்காது. திராவிட இயக்கம் தான் தலித்து மக்களுக்காக போராடுகின்ற இயக்கம், அடிமைப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிறவனை போய் நீ கொச்சைப்படுத்தலாம் நினைச்சா நீ யாரு? பாஜக கட்சிக்கு முழுக்க தலித்துக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏன் ஒட்டுமொத்த மனித வர்க்கத்திற்கு விரோதமான கட்சி, ஒரு பார்ப்பன கட்சி, ஒரு வட இந்தியா கட்சி. அந்த கட்சியில் உட்காந்துட்டு இங்கிருந்து ஒருத்தர் மந்திரி பதவி வாங்கினதுக்காக நீ தூண்டி விடலான்னு பார்த்தா தமிழகத்தில் எடுக்காது. இல்லை சார், என்ன இருந்தாலும் ஒரு 14 முன்னாள் எம்எல்ஏங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே சார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 14 பேர் எம்எல்ஏ இருந்தது மக்களுக்கே தெரியாது. மக்களாக இல்லாதவர்கள் எல்லாமே 90 வயசுக்கு மேலே காடு வாவாண்டது வீடு போன்ற ஆளை போய் கூட்டு போயிருக்க. இதுக்கு வேறு வெக்கம் கேட்டது 14 எம்எல்ஏ. இதில் பாஜக பொய்ப்பட்டியல் கொடுத்துருக்கு. அப்போ இந்த 14 பேருமே ஆறுன்னு பார்க்கணும். இந்த 14 பேரும் பேட்டி கொடுக்க சொல்லுவார் அண்ணா, நம்மளை பேட்டி வைக்க தயாரா? ஏன்னா 14 பேரில் ஒருத்தர் சொல்லிட்டார் இன்னைக்கு, என் பேரை போலியா சேர்த்துருக்காங்கட்டார். பாஜகவில் சேர்ந்த கூறப்படும் லிஸ்டில் அவினாஷ் தொகுதி அதிமுக முன்னாலே கருப்புசாமி பெயர் இடம்பெற்றிருந்தது. இதனை பார்த்து அவர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அப்போ இந்த 14 பேர் அதிர்ச்சியை கொடுத்தாங்க. 90 வயசுக்கு மேலே அழுப்பா போய் சேர்ந்துடாம. இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தான் சொல்லி உள்ளே வைக்க வேண்டியது வரும். இவரே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இதற்கு அவர் கொடுத்து கூறுங்க. நான் சொல்கிறது ஆதாரபூர்வமான செய்தி. படத்தோட கருப்புசாமி 1982ஆம் ஆண்டு அதிமுக உறுப்பினராக சேர்ந்தேன். அதன் பின் கிளை செயலாளராக ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் உள்ளிட்ட பதவிகளை வைத்து வந்தேன். ஜெயலலிதா என்னை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றினார். பாஜக இணைவருக்கு முன்னாள் எம்எல்ஏக்கள் சிலர் என்னை அழைத்தனர். ஆனால் நான் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டேன். பாஜக இணைய எனக்கு விருப்பமில்லை. இருப்பினும் நான் இணைந்ததாக பொய்யாக எனது பெயருடன் பட்டியலை வெளியிட்டுள்ளனர். இது எனக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அருந்ததிய நல்ல தெளிவான வார்த்தை, அருந்ததிய மக்களுக்கு அதிமுகவில் ஏராளமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. நான் எப்போதும் அதிமுக தொண்டனாக இருப்பேன். அப்போ இந்த 14 பேரை விசாரிச்சா தான் 14 பேர் எம்எல்ஏ போர்வையில் இவங்க முன்னாள் எம்எல்ஏ போர்வையில் போலியா இவங்க பேரை சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா? உண்மையாக அந்த 14 பேருக்கானு தெரியும். ஏன்னா கருப்புசாமி பேட்டிலும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் யாரும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போக மாட்டாங்கன்றது நிதர்சனமான உண்மை. இதை காமிச்சு அண்ணாமலை பெட்டிக்கிட்டு நட்டாக்கிட்ட வாங்கிட்டு வந்தான்னு என்னான்னு தெரியல. நல்லா விசாரிங்க. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் பெரியார் அண்ணா பேரை சொல்லுகிறவன் யாரும் பாஜகவுக்கு போக மாட்டான். போனால் அவன் திராவிட இயக்க முட்டத்தில் இல்லை மீது எங்களுக்கு ஐயம். ஓகே, நன்றி சார். நன்றி.